குட் மார்னிங் வியூவர்ஸ். நாம் இன்னைக்கு 5ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இயல் 3 செய்யுள் பார்த்துட்டோம். அடுத்தது உரைநடை பார்க்க போகிறோம். அதில் இருக்கக்கூடிய பாடக்கருத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத 5ஆம் வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாடப்பகுதி. இந்த பாடப்பகுதி இதனுடைய பாடத்தோட பெயர் என்னென்னா பழமொழிக்கு பரிசு. அதாவது ஒரு தோப்பில் ஒரு கிளி ஒன்று இருக்குது மாந்தோப்பில். அந்த மாந்தோப்பில் அது ஒரு படத்தை காட்டும். அந்த படத்தை காட்டின உடனே சிறுவர்கள் அதுக்கு உண்டான பழமொழி சொன்னாங்கன்னா அந்த மாங்காயை பறித்து போடும். இப்படி தான் ஒவ்வொரு பழமொழியாக இங்கே சொல்கிறாங்க. சரி வாங்க பார்ப்போம். பாடப்பகுதி. பழையனூர் மாந்தோப்பில் கிளி ஒன்று இருந்தது. அதன் பெயர் செல்லம்மா. அந்த தோப்பில் ஒரு மரத்தில் மட்டும் மிகவும் சுவையான மாங்காய்கள் காய்க்கும். கிளி ஒரு படத்தை காட்டும். அந்த படத்திற்கு உரிய பழமொழியை கூறினால் ஒரு மாங்காயை பறித்து போடும். அதனால் அது பழமொழி கிளி என்று சொன்னாங்க. இப்படியே நடந்துகிட்ருக்கு. வாங்க என்னென்ன பழமொழியாக சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். பழமொழினா என்ன? பழமொழி நம் முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தின் மூலம் உணர்ந்து கூறிய மொழிகள். அதாவது முன்னோர்கள் தாங்கள் செய்யும் பொழுது தன்னுடைய அனுபவத்தின் மூலம் சொல்லக்கூடிய ஒரு சில மொழிகளை தான் நம்ம பழமொழிகள், பழமையான மொழிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பழங்காலம் முதற்கொண்டே பழமொழிகள் வழக்கில் இருந்து வருகின்றன. அதனால தான் பழமொழி பழங்காலம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அந்த பழமொழிகள் வழக்கத்தில் இருந்துட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்னென்னா பழமொழி 400. பழமொழி 400 என்னும் பெயரில் நீதி நூலும் உள்ளது. அப்போ பழமொழிகள் அடங்கிய ஒரு 400 பாடல்கள் கொண்ட ஒரு நூலும் உள்ளது. சரி, அவங்க என்னென்ன பழமொழிகளை இங்கே சொல்கிறாங்க? பிரபுங்கிற ஒரு சிறுவன் போகிறான். அவங்ககிட்ட ஒரு படத்தை காட்டுது. அந்த படம் என்ன படம்னா யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே. வின்சன் இக்கரைக்கு அக்கறை பச்சை. கனிமொழி ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும். முகமது ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி. தேனிசை காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். கதிரவன் அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல். இதுகளை என்ன பொருள்னு நமக்கு தெரியும். யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னேனா அந்த காலத்தில் ஒரு மணி இருக்கும், சத்தம் கேட்கும் நமக்கு. யானை எங்கே அங்கே ஒரு தெருவில் வந்துட்டு இருக்குது அப்படின்னா நமக்கு இங்கே அந்த சவுண்டு கேட்கும். அப்போ யானை வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி மணியோசை வருது. இக்கரைக்கு அக்கறை பச்சை. ஒரு ஆத்தங்கரையில் இந்த கரையிலேருந்து அந்த கரையில் பார்த்தோம்னா அது பச்சையாக தெரியும். இங்கேருந்து பக்கத்துக்கு மறுபடியும் அங்கே போய் பார்த்தோம்னா இந்த பக்கம் தான் பச்சையாக தெரியும். அப்போ இதோட அது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும். ரொம்ப பலமாக காத்தடிக்கு ஆடி மாதத்தில் அப்போ அம்மியும் பறக்கும். ஆளும் வேலும் பல்லுக்குருதி. ஆலமரம் வேலுமரம் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லிக்கிறது. காற்றுள்ள போதே தொட்டிக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதே பயன்படுத்திக்கணும். அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல். நம்ம பயிர் செய்யணும் அப்படின்னா நிலத்தை அகல உழுவுறது காட்டிலும் ஆழ உழுவுதான் அப்படின்னா அந்த மண்ணுக்கு நல்ல காற்றோட்டம் உள்ளதாக இருக்கும். இதுதான் நம்ம பாடத்தில் இருக்கக்கூடிய பழமொழிகள். நமக்கு அறிந்து கொள்வோங்கிற பகுதியில் ஒரு சில பழமொழிகள் கொடுத்துருக்காங்க. வாங்க பார்ப்போம். யானைக்கும் அடிசருக்கும் அப்படின்னா ரொம்ப என்னதான் திறன் மிக்கவர்களாக இருந்தாலும் அவங்களுக்கும் கொஞ்சம் தவறுகள் வரும். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். ஒரு பயிர் நல்லா விளையுது அப்படின்னா அது நல்லா வளர்ந்தது அப்படின்னா அது ஃபஸ்ட்டு இப்போ வரும்பொழுது நமக்கு நல்லா தெரிந்த பயிர் நல்லா வரும் அப்படிங்கிறது. அப்போ ஒரு குழந்தை நல்லா படிக்குதா இல்லைங்கன்னா சின்ன வயசுலேயே அதனுடைய திறனை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். 5இல் விளையாதது 50இல் விளையாது. அப்போ நம்ம 5 வயசில் சின்ன வயசுலேருந்து நல்லா வேலை செஞ்சுட்டு வந்தால் தான் பெரிய வயசானாலும் வேலை செய்யும். ஆத்திரம் கண்ணுக்கு புத்தி மட்டும். நமக்கு ஆத்திரம் வரும்போது நம்மளுடைய மூளை வேலை செய்யாது. ஆழம் தெரியாமல் காலை விடாதே. எவ்வளோ ஆழம் இருக்குன்னு தெரியாமல் நம்ம காலை விடக்கூடாது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. குற்றம் பார்க்கேன் சுற்றம் இல்லை. கற்றோருக்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு. பதறாத காரியம் சிதறாது. பொறுமையாக ஒரு வேலை செய்யணும், அது சிதறாது. சிறுதுளி பெருவெள்ளம். சிறிய சிறிய துளிகள் சேர்ந்தால் பெருவெள்ளம். அதே மாதிரி அப்படி சேமிப்போம். அடுத்தது வாங்க இதில் இருக்கக்கூடிய பிரித்தல் இதெல்லாம் பார்க்கலாம். மரப்பொந்து மரம் கூட்டல் பொந்து. அக்கறை ஆ கூட்டல் கரை. 400 4 கூட்டல் 100. கண் இமைக்கும் கண் கூட்டல் இமைக்கும். சூறை காற்று சூறை கூட்டல் காற்று. மணி யோசை மணி கூட்டல் ஓசை. தேனிசை தேன் கூட்டல் இசை. அப்போ அந்த பழமொழிக்கு பரிசு அப்படிங்கிற இதில் பழமொழிகள் இருக்குது. இந்த ஒவ்வொரு சொற்கள் பிரித்தெழுதுதல் அவ்வளோதான் நமக்கு இந்த பாடப்பகுதியில் இருக்குது. இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். பழமொழி ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய பொருள் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ்.